இறங்க. யானை போடுற படி கொஞ்சம் இறங்க தம்பி. உதவி செய்ய பார்க்கலாம். இந்த படம் பிடிக்க முடியாது தம்பி. ஆன்லைன் லைவ்ல போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொடி கீழே இருக்கு ராஜா. கொஞ்சம் வதிக்கிட்ட ஓரமா வந்துருங்க. ஒன்னாக்கு இறக்குங்க. ஓரமா வந்துருங்க தம்பி. கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நேரம் வச்சு பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதுவரை கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி, 2 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கிற வாக்காளர் மக்கள் ஆத்தூர்ல குழுமி ஆத்தூர் பூமியே அதிர்கின்றது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகள் கடல் போல் காட்சியளிக்குது. நம்முடைய வெற்றி, உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இந்த தேர்தலோட முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில தலைமை கூட்டு வங்கி தலைவர் அறிவிச்சோர் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் சகோதரர் திருவேற்காடு பாகில சீனிவாசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் நகர கழக செயலாளர் சகோதரா மோகன் அவர்களே, நகர கழக திரு எஸ் மணிவண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ரஞ்சித் குமார் அவர்களே, திரு வி பி சேகர் அவர்களே, பேருச்சாளர் திரு எஸ் பொன்னம்மாள் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு மோகன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே பி முருகேசன் அவர்களே, ஒய்.எம். ராஜமாணிக்கம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு ஜே ஆனந்த் அவர்களே, திரு சண்முகநாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு நாராயணன் அவர்களே, திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அறிவிச்ச எஸ்.கே. செல்வம் அவர்களே, மற்றும் அமமுக சேர்ந்த சண்முகம் அவர்களே, தமாக தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பார்த்திபன் அவர்களே, இந்திய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் மனோகரன் அவர்களே, புரட்சி பாரதம் எஸ். ராமதாஸ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி பி.ஆர். சிவசாமி அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு பிரேம்குமார் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சூர்யா அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிர் சேர்ந்த சகோதரர்கள், பட்டாளர்களே, அனைவருக்கும் அதற்கு நன்றி வணக்கம். தம்பி கொஞ்சம் கொடி கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிங்களா? தொலைக்காட்சியில் அங்கே படம் எடுப்பாங்கப்பா. கொஞ்சம் வாங்க வாங்க தம்பி, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிங்க, இந்த பக்கம் தள்ளிங்க, கிழக்கு தள்ளுங்க. இன்றைய தினம் ஸ்டாலினும் திருமதி கனிமொழியும் ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த கனிமொழி அம்மா உண்மையிலே இப்போதான் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர் குடும்பத்தில் உதயநிதி கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்லை. இப்போதான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும் போதே நம்ம பத்தி விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில் இருந்துகிட்டு, எங்க கட்சியில் இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்கள யார் துரோகி? உங்க கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி. அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர்,
நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடிஎம் ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில் சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகோடு தூள் தூள் ஆக்கப்பட்டது. ஏன்னா அதிமுக உயிரோட்டம் உள்ள கட்சி, உழைக்கின்ற நிர்வாகிகள் உள்ள கட்சி, உழைக்கின்ற தொண்டன் நிறைந்த கட்சி. எந்த கொம்பன தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. நம்ம கட்சியை கண்டா எல்லாத்துக்கும் பொறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தனக்கென்று குடும்பம் கிடையாது. நாம் தான் அவருடைய குடும்பம், நாம் தான் பிள்ளைகள். நாட்டுடைய மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை சில விசமத்தன்மாக நம்ம கட்சியை எவ்வளவோ முயற்சி செய்து உடைக்க நினைச்சாங்க. ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அதிமுக ஒருவராலையும் வீழ்த்தவும் முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தெய்வம். 2 தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார். அப்படித்தானே? அதிமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்காரர் என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா பிராஸ்தாரா? சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இன்றைய தினம் துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
எங்க தொண்டனா இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அல்லது எம்பியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். வேற என்னமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 21 வரை 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால் கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக. கொடுத்தோம்ல, அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமோ குட்டிக்கார நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போது ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடங்காரன் ஆக்கி இருக்கிற, அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்திலே வாழுகின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழுகின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? எனவே செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் ஸ்டாலின், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பார்த்தீங்கன்னா, இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எண்ணெய் பயன்படுத்தி ஆகணும், பருப்பை பயன்படுத்தி ஆகணும். 3 பொருள் முக்கியமான பொருள். ஒன்று பச்சரிசி. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 45 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் 120. எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது விலை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஆனா திரு ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடப்பயணம் வைத்து கொண்டிருந்தாங்க. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம், என்ன படம்? தலைவனா, கழக தலைவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க. அப்போ ஸ்டாலின் அந்த மந்திரிகிட்ட கேட்கிறாரு, நாட்டை பத்தி கேட்கல, என்னுடைய மகன்
உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு. அந்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான் கேட்குறாரு. இதான் நாட்டுக்கு முக்கியமா? வாக்கிங் போகும்போது கூட, நடப்பயணம் போது கூட வீட்டை பத்தி தான் சிந்திக்கிறார், நாட்டு மக்களை சிந்திக்கல. உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தா கிடைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்திச்சு பேசியிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். ஆனா தன்னுடைய மகன் நடித்த படம் சிறப்பா ஓடுதா, நல்ல கலெக்ஷன் ஆகுதானா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைஞ்சி இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பந்து மூல முடக்க வீதி, கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா தாராளமா விற்குது. இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு மாறிடுது. பல முறை எச்சரிக்கை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள் பரவலான செய்தி. உண்மைதானே? இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடத்துல அதிகமாக கஞ்சா விற்கிறதுனால இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. மிக மோசமான ஆட்சி. இன்னைக்கு நாம் பெற்ற செல்வம் நம் கண்ணு எதிரே சீரழியக்கூடிய இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? நமக்கு செல்வமே நம்முடைய குழந்தைகள். கண்ணை இமைகாப்பதை போல குழந்தைகளை வளர்த்து வச்சா இந்த வெக்கங்கட்ட ஆட்சியில் இந்த போதைப் பொருளுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்ற நிலையை உருவாக்க அறவே ஒழிச்சுவேன். தமிழகத்தில் முழுமையாக அறவே கஞ்சா ஒழிக்கப்படும். போதை என்ற பொருள் தமிழகத்தில் நடமாட முடியாது. சட்டத்தின் ஆட்சி நடக்கும் அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, ஆயாவுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆயா பத்திரமா பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியில் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேதனையான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சிந்திக்க வேணும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் பேசுறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 18,000 பாலியல் சீண்டல் வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதில் 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. 6999னா இது ஆட்சி நடக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கணும் ஸ்டாலின். இந்த ஆட்சியில் ஸ்டாலின் சொல்றார் ஒரு கூட்டத்தில், கோயம்புத்தூர் கூட்டம் நினைக்கிறேன், திருநெல்வேலி கூட்டத்தில், பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்குது. பொய் தானே? அப்படின்னா இப்ப எதுக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது? முதல்ல சக அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, வெளியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா திரு ஸ்டாலின் பொய் தானே பேசுறாரு. ஆக இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக பெண்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில், நாங்குநேரியில் போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க, சாலையில் நிற்கிறவங்களை வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, போதை ஏறி போச்சு, என்ன செய்துன்றே தெரியல, போட்டு சாதிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாகுறான். இன்னொன்று கேவலமானது, நமக்கு திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? கல்வி கேட்க அனுப்புறோம். இந்த ஆட்சியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைங்க என்ன மது அருந்தது, மது அருந்ததுங்க. தம்பி இந்த கொடியை தூக்க முடியுப்பா, தம்பி கொடியை தூக்க முடியுப்பா, கொடி இந்த பக்கம் தள்ளுப்பா. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மது அருந்துகிற காட்சி எவ்வளவு கேவலம். நம்முடைய பெண் பிள்ளைய கண்ணை இமைகாப்பதோ பெட்ரோல் காக்குறோம், பள்ளிக்கு அனுப்புறோம், நல்லா படிச்சு அந்த குழந்தைகளுக்கு
நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் கனவு காண்கிறோம். அந்த கனவுல எல்லாம் மண்ணள்ளி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? என்ன செங்கல்பட்டில் பேருந்துல போறாங்க, சீருடை போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள்லாம் அங்க வாங்கி வாங்கி சரக்கடிக்குது. எவ்வளவு கொடுமை! இதற்கு பிறகு பள்ளியில திருநெல்வேலி பக்கம் பள்ளியில படிக்கிற மாணவன் பின்னாண்ட அருவாளை சுருக்கிட்டு வரான். புத்தகம் படிக்கிற கையில அருவாளை ஏந்திக்கின்ற நில உருவாச்சு. இப்படி இருக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியுடைய நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவீர்களா? அதே போல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. மின் கட்டணம் 67%. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு நகராட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து விட இப்பொழுது 100% வரி உயர்வு. வீட்டுக்கு 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. பிறகு கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தாச்சு. பிறகு குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் அரிசி போடுறோம். அந்த அரிசி தரம் இல்லாமல் இருக்குது. என்னிடத்துல புகார் வந்திருக்குது. நான் அந்த அரிசியை பார்த்தேன். இனி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குற அரிசி மாதிரி தரமான அரிசி கொடுப்போம். ஏழைகள் அற்புதமா அந்த அரிசி சமைச்சு உண்ணுகின்ற நிலை உருவாக்கி தருவோம். அதுபோல அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். இனி விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நீண்ட காலமாக நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி விவசாய பெருடி மக்கள் இன்றைக்கு வறண்ட பகுதியில் ஏரி குளங்கள்லாம் மேட்டூரில் இருந்து வெளியேறிய உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. அதை அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அறிக்கையில் இப்போ வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு 1/4 கூட நிறைவேற்றல. அதில் கேஸ் மானியம் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? ஒன்றும் செய்யல. அத்தனை பொய் தானே. மீண்டும் இப்போ தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்திருக்குது, நிறைவேற்றப்படுத்த போறாங்களா? இன்னொன்னு கூப்பன் கொடுக்குறேங்கிறான். எதுக்கு கூப்பன்? திமுக காரன் விற்கிறதுக்கு. அங்க திமுக குடும்பத்துக்கு பணம் போகணும். நாம அப்படி இல்லை. நம்முடைய வாக்குறுதி எனக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு மக்கள் பாய்ச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கியிலே செலுத்தப்படும். நம்முடைய அறிவிப்பு வங்கிக்கு போகுது, இவருடைய அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு போகுது. அது இல்லாத இப்படி கால்நடை பராமரிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 3000 - 5000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லி அத்தனையும் பொய். ஏற்கனவே கால்நடை பூங்கா அற்புதமா கட்டி முடிச்சிருக்கிறோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் அதை திறக்க மாட்டேங்கிறான். அதை கை வலிக்க மாட்டேது, ரிப்பன் வெட்டுறது கை வலிக்க மாட்டேங்குது. அப்படி 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்கா நம்முடைய விவசாயிகளுக்கு உபதொழிவாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகள் கொடுக்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் கறவை, 40 லிட்டர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆடு 40 கிலோ கிடைக்கும் ஒரு வருஷத்தில். அது விலை இல்லாமல் விவசாயிக்கு தொழிலாளிக்கு கொடுக்கு. அந்த திட்டத்தை கொண்டாந்து மூடி வச்சு கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே கால்நடை பூங்கா திறக்கப்படும்.
விவசாயிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், அந்த குடிமராமத்து திட்டம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா தொடரும். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொடரும். அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறக்கப்படும். 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. மக்களுடைய செல்வாக்கிழந்த இளைஞருடைய செல்வாக்கிழந்த காலத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்டு வேக வேகமாக அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இப்போ லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. தரமில்லாத லேப்டாப். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து அவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கி இருக்கிறோம். அதன் மூலம் இதுவரை 3000 பேர் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்குது. இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைச்சவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. அது எனக்கு தெரிந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கடனை அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படிக்கணும் மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை அல்லவா? இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்குதா? நாம் கொண்டாந்த திட்டத்தை முடக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல அதிமுக ஆட்சி வந்த உடனே எல்லா குடும்பத்தையும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் அதிமுக ஆட்சி வந்த உடனே குடும்ப தலைவர் மீது ₹2000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதம் பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு மானியம் ₹25,000 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 3 விலையில்லா சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் ஒவ்வொரு தைப்பொங்கல். அதே போல இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யணும். அதே போல இன்றைக்கு அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் அனைத்து ஏழைகள் ஜாதி பாகுபாடு இல்லாம வீடு இல்லாத அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு நகரத்திலும் கட்டிக் கொடுக்கப்படும், கிராமத்திலும் கட்டிக் கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிர மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி, அவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி வாங்கி நடத்துகிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பதிவு செய்து ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபடுகிற பொழுது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் இறந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இது ஒதுக்கப்படும் நிவாரண உதவி. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்து பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள், அந்த மரமேறும் தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மரமேறும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வாங்கி கொடுக்கப்படும். அதுபோல சலவை தொழிலாளர்கள் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். இப்போ அதிமுக ஆட்சியில் இங்கே ஆற்றிலிருந்து மஞ்சளிக்கு ரயில்வே
ரயில்வே கேட்டிருக்குது, அதில் உயர்மட்ட பாலம் கட்டப்படும்னு அறிவித்தேன். அது கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி தொடர்ந்து அந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கி ஆத்தூர் நகரத்தில் உள்ளே போய் வெளியில் போகணும், நகரத்து வழியாக போக்குவரத்தில் நெரிசலாக இருக்குது. அதற்காக அங்கே புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தேன். ஒரு பகுதி தான் நிறைவேற்றிருக்குது. எஞ்சி பகுதியும் அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதுவரை கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி, 2 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கிற வாக்காளர் மக்கள் ஆத்தூரில் குழுமி ஆத்தூர் பூமியே அதிர்கின்றது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகள் கடல் போல் காட்சியளிக்குது. நம்முடைய வெற்றி, உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இந்த தேர்தலோட முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில தலைமை கூட்டு வங்கி தலைவர் அருமைச்சோர் ஆர் இளங்கோவன் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் சகோதரர் திருவேற்காடு பாகில சீனிவாசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் நகர கழக செயலாளர் சகோதரா மோகன் அவர்களே, நகர கழக செயலர் திரு எஸ் மணிவண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ரஞ்சித்குமார் அவர்களே, திரு விபி சேகர் அவர்களே, பேருச்சாளர் திரு எஸ் பொன்னம்மாள் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு மோகன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே பி முருகேசன் அவர்களே, ஒய்.எம். ராஜமாணிக்கம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு ஜே ஆனந்த் அவர்களே, திரு சண்முகநாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு நாராயணன் அவர்களே, திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அறிவிச்ச எஸ்.கே. செல்வம் அவர்களே, மற்றும் அமமுக சேர்ந்த சண்முகம் அவர்களே, தமாக தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பார்த்திபன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர் மனோகரன் அவர்களே, புரட்சி பாரதம் எஸ். ராமதாஸ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி பி.ஆர். சிவசாமி அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு பிரேம்குமார் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சூர்யா அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பொறுப்புகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர்கள் பட்டாளங்களே, அனைவருக்கும் அதற்கு நன்றி, வணக்கம். தம்பி கொஞ்சம் கொடி கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிங்களா? தொலைக்காட்சியில் அங்கே படம் எடுப்பாங்கப்பா. கொஞ்சம் வாங்க வாங்க தம்பி, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிங்க, இந்த பக்கம் தள்ளிங்க, கிழக்கு தள்ளுங்க. இன்றைய தினம் ஸ்டாலினும் திருமதி கனிமொழியும் ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த கனிமொழி அம்மா உண்மையிலே இப்போ தான் நினைக்கிறேன், ஸ்டாலின் வந்து அவர் குடும்பத்தில் உதயநிதிக்கு கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்லை. இப்போ தான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும்போதே நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியதான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில் இருந்துகிட்டு, எங்க கட்சியில் இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட
கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்களா யார் துரோகி? உங்க கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி, அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர், நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடி ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில் சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகியோடு தூள் தூள் ஆக்கப்பட்டது. ஏன்னா அண்ணா திமுக உயிரோட்டம் உள்ள கட்சி, உழைக்கின்ற நிர்வாகிகள் உள்ள கட்சி, உழைக்கின்ற தொண்டன் நிறைந்த கட்சி. எந்த கொம்பன தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. நம்ம கட்சியை கண்டா எல்லாத்துக்கும் பொறாம இருக்குதுக்கு காரணம் என்ன? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தனக்கென்று குடும்பம் கிடையாது. நாம் தான் அவருடைய குடும்பம், நாம் தான் பிள்ளைகள். நாட்டுடைய மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சிய சில விசமத்தன்மாக நம்ம கட்சியை எவ்வளவோ முயற்சி செய்து உடைக்க நினைச்சாங்க. ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அண்ணா திமுக ஒருவராலையும் வீழ்த்த முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. யோ, நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தெய்வம். 2 தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார், அப்படித்தானே? அண்ணா திமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்கார என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா பிராஸ்தாரா? சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இன்றைய தினம்
துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனா தான் சரி, எங்களுடைய நிர்வாகியாக தான் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாக தான் சரி, அல்லது எம்பியாக தான் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். வேற என்னமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 21 வரை 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்பு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால் கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக. கொடுத்தோம்ல. அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமா குட்டிக்கரை நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, நான் தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிறேன். அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்திலே வாழ்கின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? ஏன்னா இவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஸ்டாலின் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பார்த்தீங்கன்னா இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எண்ணெய் பயன்படுத்தி ஆகணும், பருப்பை பயன்படுத்தி ஆகணும். 3 பொருள் முக்கியமான பொருள். ஒன்று பச்சரிசி. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 45 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் 120. எவ்வளவு உழவு உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது விலை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஆனா திரு ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும்
நடப்பயணம் போயிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம், என்ன படம், தலைவனா, கழக தலைவன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க. அப்போ ஸ்டாலின் அந்த மந்திரிகிட்ட கேட்குறாரு, நாட்டை பற்றி கேட்கல, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான் கேட்குறாரு. இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? வாக்கிங் போகும்போது கூட, நடப்பயணம் போகும்போது கூட வீட்டை பற்றி தான் சிந்திக்கிறார், நாட்டு மக்களை சிந்திக்கல. உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தா கிடைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்திச்சு பேசியிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். ஆனா தன்னுடைய மகன் நடித்த படம் சிறப்பா ஓடுதா, நல்ல கலெக்ஷன் ஆகுதானா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைஞ்சி இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பந்து மூல முடக்க வீதி, கிராமத்திலிருந்து நகரம் வரை கஞ்சா தாராளமா விற்குது. இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு மாறிடுது. பல முறை எச்சரிக்கை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள் பரவலான செய்தி. உண்மைதானே? இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடத்துல அதிகமா கஞ்சா விற்கிறதுனால இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. மிக மோசமான ஆட்சி. இன்றைக்கு நாம் பெற்ற செல்வம் நம் கண்ணு எதிரே சீரழியக்கூடிய இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? நமக்கு செல்வமே நம்முடைய குழந்தைகள். கண்ணை இமையாப்பதை போல குழந்தைகளை வளர்த்து வச்சா இந்த வெக்கங்கட்ட ஆட்சியில இந்த போதைப் பொருளுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்ற நிலையை உருவாக்க அறவே ஒழிச்சுவேன். தமிழகத்தில் முழுமையாக அறவே கஞ்சா ஒழிக்கப்படும். போதை என்ற பொருள் தமிழகத்தில் நடமாட முடியாது. சட்டத்தின் ஆட்சி எடுக்கும் அதிமுக ஆட்சியில. அதே போல இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல, ஆயாவுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆயா பத்திரமா பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியில ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேதனையான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சிந்திக்க வேணும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் பேசுறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. ஆனா 18,000 பாலியல் சீண்டல் வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. 6999னா இது ஆட்சி நடக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கணும் ஸ்டாலின். இந்த ஆட்சியில ஸ்டாலின் சொல்றார் ஒரு கூட்டத்தில், கோயம்புத்தூர் கூட்டம் நினைக்கிறேன் அல்லது திருநெல்வேலி கூட்டத்தில், பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேலை அதிகமா கிடைக்குது. பொய் தானே? அப்படின்னா இப்ப எதுக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது? முதல்ல சக அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, வெளியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா திரு ஸ்டாலின் பொய் தானே பேசுறாரு. ஆக இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த பெண்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில், நாங்குநேரியில் போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தில் போறாங்க, சாலையில் நிற்கிறவங்களை வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, போதை ஏறி போச்சு, என்ன செய்து தெரியல, போட்டு சாதிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாகுறான். இன்னொன்று கேவலமானது, நமக்கு திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? கல்வி கேட்க அனுப்புறோம். இந்த ஆட்சியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைங்க என்ன மது அருந்தது, மது அருந்ததுங்க. தம்பி இந்த கொடியை தூக்க முடியுப்பா, தம்பி கொடியை தூக்க முடியுப்பா, கொடியை தூக்க தள்ளுப்பா. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி
9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மது இருந்துகிற காட்சி எவ்வளவு கேவலம். நம்முடைய பெண் பிள்ளைய கண்ணை எமைகாப்பதோ பெட்ரோல் காக்குறோம், பள்ளிக்கு அனுப்புறோம். நல்லா படிச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் கனவு காண்கிறோம். அந்த கனவு எல்லாம் மண்ணள்ளி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? என்ன செங்கல்பட்டுல பேருந்துல போறாங்க, சீருடை போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள்லாம் அங்க வாங்கி வாங்கி சரக்கு அடிக்குது. எவ்வளவு கொடுமை. இதற்கு பிறகு பள்ளியில திருநெல்வேலி பக்கம் பள்ளியில படிக்கிற மாணவன் பின்னாடி அருவாளை சுருவிட்டு வரான். புத்தகம் படிக்கிற கையில அருவாளை ஏந்திக்கின்ற நில உருவாச்சு. இப்படி இருக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியுடைய நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவீர்களா? அதே போல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. மின் கட்டணம் 67%. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு நகராட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து விட இப்பொழுது 100% வரி உயர்வு. வீட்டுக்கு 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. பிறகு கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்ச்சாச்சு. பிறகு குடிய வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் அரிசி போடுறோம். அந்த அரிசி தரம் இல்லாமல் இருக்குது. என்னிடத்துல புகார் வந்திருக்குது. நான் அந்த அரிசியை பார்த்தேன். இனி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குற அரிசி மாதிரி தரமான அரிசி கொடுப்போம். ஏழைகள் அற்புதமா அந்த அரிசி சமைச்சு உண்ணுகின்ற நிலை உருவாக்கி தருவோம். அதுபோல அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். இனி விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நீண்ட காலமாக நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி விவசாய பகுதி மக்கள் இன்றைக்கு வறண்ட பகுதியில் ஏரி குளங்கள்லாம் மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். மத்திய அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. அதை அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அறிக்கையில் இப்போ வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு 4/1 கூட நிறைவேற்றல. அதில் கேஸ் மானியம் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? ஒன்றும் செய்யல. அத்தனை பொய் தானே. மீண்டும் இப்போ தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்திருக்குது. நடைமுறைப்படுத்த போறாங்களா? இன்னொன்னு கூப்பன் கொடுக்குறேங்கிறான். எதுக்கு கூப்பன்? திமுக காரன் விற்கிறதுக்கு. அங்க திமுக குடும்பத்துக்கு பணம் போகணும். நாம அப்படி இல்லை. நம்முடைய வாக்குறுதி எனக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு மக்கள் பாய்ச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். நம்முடைய அறிவிப்பு வங்கிக்கு போகுது, இவருடைய அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு போகுது. அது இல்லாத இப்படி கால்நடை பராமரிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 3000 - 5000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லி அத்தனையும் பொய். ஏற்கனவே கால்நடை பூங்கா அற்புதமா கட்டி முடிச்சிருக்கிறோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் அதை திறக்க மாட்டேங்கிறான். அதை கை வலிக்க மாட்டேது, ரிப்பன் வெட்டுறது கை வலிக்க மாட்டேது. அப்படி 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்கா
நம்முடைய விவசாயிகளுக்கு உபதொழிவாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகள் கொடுக்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் கறவை, 40 லிட்டர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆடு 40 கிலோ கிடைக்கும் ஒரு வருஷத்தில். அது விலை இல்லாமல் விவசாயிக்கு தொழிலாளிக்கு கொடுக்கு. அந்த திட்டத்தை கொண்டாந்து மூடி வச்சு கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா திறக்கப்படும், விவசாயிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், அந்த குடிமராமத்து திட்டம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா தொடரும். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொடரும். அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறக்கப்படும். 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் லேப்டாப் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. மக்களுடைய செல்வாக்கிழந்த இளைஞருடைய செல்வாக்கிழந்த காலத்தில் வேண்டுமென்ற திட்டப்பட்டு வேகமாக அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இப்போ லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. தரமில்லாத லேப்டாப். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து அவள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கி இருக்கிறோம். அதன் மூலம் இதுவரை 3000 பேர் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்குது. இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைச்சவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. அது எனக்கு தெரிந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கடனை அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கணும் மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை அல்லவா? இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்குதா? நாம் கொண்டாந்த திட்டத்தை முடக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல அதிமுக ஆட்சி வந்த உடனே எல்லா குடும்பத்தையும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் அதிமுக ஆட்சி வந்த குடும்ப தலைவர் மீது ₹2000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதம் பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு மானியம் ₹25,000 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 3 விலையில்லா சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் ஒவ்வொரு தைப்பொங்கல் ஆண்டும். அதே போல இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யும். அதே போல இன்னைக்கு அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் அனைத்து ஏழைகள் ஜாதி பாகுபாடு இல்லாம வீடு இல்லாத அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு நகரத்திலும் கட்டிக் கொடுக்கப்படும், கிராமத்திலும் கட்டிக் கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிர மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி, அவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி வாங்கி நடத்துகிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பதிவு செய்து ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபடுகிற பொழுது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் இறந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இது ஒதுக்கப்படும் நிவாரண உதவி. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்து பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள், அந்த மரமேறும் தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மரமேறும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வாங்கி கொடுக்கப்படும்.
அதுபோல சலவை தொழிலாளர்கள் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். இப்போ அதிமுக ஆட்சியில் இங்கே ஆற்றுலேருந்து மஞ்சளிக்கு ரயில்வே கேட்டிருக்குது. அதில் உயர்மட்ட பாலம் கட்டப்படும் அறிவித்தேன். அது கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி உடனே அந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கி ஆத்தூர் நகரத்தில் உள்ளே போய் வெளியில் போகணும். நகரத்து வழியாக போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. அதற்காக அங்கே புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தேன். ஒரு பகுதி தான் நிறைவேற்றிருக்குது. எஞ்சி பகுதியும் அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகள் கடல் போல் காட்சியளிக்குது. நம்முடைய வெற்றி, உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இந்த தேர்தலோட முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவர் அருமைச்சோர் ஆர் இளங்கோவன் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் சகோதரர் திருவேற்காடு பாகில சீனிவாசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் நகர கழக செயலாளர் சகோதரா மோகன் அவர்களே, நகர கழக செயலர் திரு எஸ் மணிவண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ரஞ்சித் குமார் அவர்களே, திரு விபி சேகர் அவர்களே, பேரூராட்சி திரு எஸ் பொன்னம்மாள் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு மோகன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே பி முருகேசன் அவர்களே, ஒய்.எம். ராஜமாணிக்கம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு ஜே ஆனந்த் அவர்களே, திரு சண்முகநாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு நாராயணன் அவர்களே, திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அறிவிச்ச எஸ்.கே. செல்வம் அவர்களே, மற்றும் அமமுக சேர்ந்த சண்முகம் அவர்களே, தமாக தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பார்த்திபன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர் மனோகரன் அவர்களே, புரட்சி பாரதம் எஸ். ராமதாஸ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி பி.ஆர். சிவசாமி அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு பிரேம்குமார் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சூர்யா அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர்கள் பட்டாளங்களே, அனைவருக்கும் அதற்கு நன்றி, வணக்கம். தம்பி கொஞ்சம் கொடி கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிங்களா? தொலைக்காட்சியில் அங்கே படம் எடுப்பாங்கப்பா. கொஞ்சம் வாங்க வாங்க தம்பி, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிங்க, கிழக்கு தள்ளுங்க. இன்றைய தினம் ஸ்டாலினும் திருமதி கனிமொழியும் ஊரா போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த கனிமொழி அம்மா உண்மையிலே இப்போதான் நினைக்கிறேன், ஸ்டாலின் வந்து அவர் குடும்பத்தில் உதயநிதிக்கு கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்லை. இப்போ தான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும்போதே நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில் இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளாக இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்களா யார் துரோகி? கருணாநிதி குடும்பத்தை துரோகி, அப்படித்தானே?
இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர், நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடி ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகோடு தூள் தூள் ஆக்கப்பட்டது. ஏன்னா அண்ணா திமுக உயிரோட்டம் உள்ள கட்சி, உழைக்கின்ற நிர்வாகிகள் உள்ள கட்சி, உழைக்கின்ற தொண்டன் நிறைந்த கட்சி. எந்த கொம்பன தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. நம்ம கட்சியை கண்டா எல்லாத்துக்கும் பொறாம இருக்குதுக்கு காரணம் என்ன? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி தனக்கென்று குடும்பம் கிடையாது. நாம் தான் அவருடைய குடும்பம், நாம் தான் பிள்ளைகள். நாட்டுடைய மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சிய சில விசமத்தன்மாக நம்ம கட்சிய எவ்வளவோ முயற்சி செய்து உடைக்க நினைச்சாங்க. ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அண்ணா திமுக ஒருவராலையும் வீழ்த்தவும் முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. யோ, நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு தெய்வம். 2 தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார். அப்படித்தானே? அண்ணா திமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்கார என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா பிராஸ்தாரா, சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இன்றைய தினம் துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள்
அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனா தான் சரி, எங்களுடைய நிர்வாகியாக தான் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாக தான் சரி, அல்லது எம்பியாக தான் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். வேற என்னமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 21 வரை 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி. 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்பு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால் கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக. கொடுத்தோம்ல. அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமா குட்டிக்கரை நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, நான் தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிற. அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்திலே வாழ்கின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? ஏன்னா இவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர், ஸ்டாலின் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பார்த்தீங்கன்னா இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எண்ணெய் பயன்படுத்தி ஆகணும், பருப்பு பயன்படுத்தி ஆகணும். 3 பொருள் முக்கியமான பொருள். ஒன்று பச்சரிசி. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 45 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் 120. எவ்வளவு உழவு உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது விலை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஆனா திரு ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடப்பயணம் போயிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் என்ன படம்? தலைவனா?
கழக தலையில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க. அப்போ ஸ்டாலின் அந்த மந்திரிகிட்ட கேட்குறாரு, நாட்டை பற்றி கேட்கல, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான் கேட்குறாரு. இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? வாக்கிங் போகும்போது கூட, நடப்பயணம் போது கூட வீட்டை பற்றி தான் சிந்திக்கிறார், நாட்டு மக்களை சிந்திக்கல. உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தா கிடைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்திச்சு பேசியிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். ஆனா தன்னுடைய மகன் நடித்த படம் சிறப்பா ஓடுதா, நல்ல கலெக்ஷன் ஆகுதானா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைஞ்சி இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பந்து மூல முடக்க வீதி, கிராமத்திலிருந்து நகரம் வரை கஞ்சா தாராளமா விற்குது. இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு மாறிடுது. பல முறை எச்சரிக்கை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள் பரவலான செய்தி. உண்மைதானே? இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடத்துல அதிகமா கஞ்சா விற்கிறதுனால இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. மிக மோசமான ஆட்சி. இன்றைக்கு நாம் பெற்ற செல்வம் நம் கண்ணுமுன்னே எதிரே சீரழியக்கூடிய இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? நமக்கு செல்வமே நம்முடைய குழந்தைகள். கண்ணை இமைகாப்பதை போல குழந்தைகளை வளர்த்து வச்சா இந்த வெக்கங்கட்ட ஆட்சியில இந்த போதைப் பொருளுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்ற நிலையை உருவாக்க அறவே ஒழிச்சுவேன். தமிழகத்தில் முழுமையாக அறவே கஞ்சா ஒழிக்கப்படும். போதை என்ற பொருள் தமிழகத்தில் நடமாட முடியாது. சட்டத்தின் ஆட்சி நடக்கும் அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல, ஆயாவுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆயா பத்திரமா பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியில் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேதனையான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சிந்திக்க வேணும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் பேசுறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு. ஆனா 18,000 பாலியல் சீண்டல் வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. 6999னா இது ஆட்சி நடக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கணும் ஸ்டாலின். இந்த ஆட்சியில ஸ்டாலின் சொல்றார் ஒரு கூட்டத்தில், கோயம்புத்தூர் கூட்டம் நினைக்கிறேன் அல்லது திருநெல்வேலி கூட்டத்தில், பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேலை அதிகமா கிடைக்குது. பொய் தானே? அப்படின்னா இப்ப எதுக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது? முதல்ல சக அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, வெளியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா திரு ஸ்டாலின் பொய் தானே பேசுறாரு. ஆக இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த பெண்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில், நாங்குநேரியில் போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தில் போறாங்க, சாலையில் நிற்கிறவங்களை வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. போதை ஏறி போச்சு, என்ன செய்துன்றே தெரியல, போட்டு சாதிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாகுறான். இன்னொன்று கேவலமானது, நமக்கு திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? கல்வி கேட்க அனுப்புறோம். இந்த ஆட்சியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைங்க என்ன மது அருந்தது, மது அருந்ததுங்க. தம்பி இந்த கொடியை தூக்க முடியுப்பா, தம்பி கொடியை தூக்க முடியுப்பா, கொடியை தூக்க தள்ளுப்பா. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மது அருந்துகிற காட்சி எவ்வளவு கேவலம். நம்முடைய பெண் பிள்ளைய
கண்ணை எமைகாப்பதோ பெட்ரோல் காக்குறோம், பள்ளிக்கு அனுப்புறோம். நல்லா படிச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் கனவு காண்கிறோம். அந்த கனவு எல்லாம் மண்ணள்ளி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? என்ன செங்கல்பட்டுல பேருந்துல போறாங்க, சீருடை போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள்லாம் அங்க வாங்கி வாங்கி சரக்கடிக்குது. எவ்வளவு கொடுமை! இதற்கு பிறகு பள்ளியில திருநெல்வேலி பக்கம் பள்ளியில படிக்கிற மாணவன் பின்னாடி அருவாளை சுருக்கிட்டு வரான். புத்தகம் படிக்கிற கையில அருவாளை ஏந்திக்கின்ற நில உருவாச்சு. இப்படி இருக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியுடைய நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவீர்களா? அதே போல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. மின் கட்டணம் 67%. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு நகராட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து விட இப்பொழுது 100% வரி உயர்வு. வீட்டுக்கு 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. பிறகு கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்ச்சாச்சு. பிறகு குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் அரிசி போடுறோம். அந்த அரிசி தரம் இல்லாமல் இருக்குது. என்னிடத்துல புகார் வந்திருக்குது. நான் அந்த அரிசியை பார்த்தேன். இனி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குற அரிசி மாதிரி தரமான அரிசி கொடுப்போம். ஏழைகள் அற்புதமா அந்த அரிசி சமைச்சு உண்ணுகின்ற நிலை உருவாக்கி தருவோம். அதுபோல அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். இனி விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நீண்ட காலமாக நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி விவசாய பகுதி மக்கள் இன்றைக்கு வறண்ட பகுதியில் ஏரி குளங்கள்லாம் மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. அதை அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அறிக்கையில் இப்போ வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு 4/1 கூட நிறைவேற்றல. அதில் கேஸ் மானியம் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? ஒன்றும் செய்யல. அத்தனை பொய் தானே. மீண்டும் இப்போ தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்திருக்குது, நடைமுறைப்படுத்த போறாங்களா? இன்னொன்னு கூப்பன் கொடுக்குறேங்கிறான். எதுக்கு கூப்பன்? திமுக காரன் விற்கிறதுக்கு. அங்க திமுக குடும்பத்துக்கு பணம் போகணும். நாம அப்படி இல்லை. நம்முடைய வாக்குறுதி எனக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு மக்கள் பாய்ச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். நம்முடைய அறிவிப்பு வங்கிக்கு போகுது, இவருடைய அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு போகுது. அது இல்லாத இப்படி கால்நடை பராமரிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 3000 - 5000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லி அத்தனையும் பொய். ஏற்கனவே கால்நடை பூங்கா அற்புதமா கட்டி முடிச்சிருக்கிறோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் அதை திறக்க மாட்டேங்கிறான். அதை கை வலிக்க மாட்டேங்குது. ரிப்பன் வெட்டுறது கை வலிக்க மாட்டேங்குது. அப்படி 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்கா, நம்முடைய விவசாயிகளுக்கு உபதொழிவாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகள் கொடுக்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் கறவை வருது. 40 லிட்டர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆடு 40 கிலோ கிடைக்கும் ஒரு வருஷத்தில்.
அது விலை இல்லாம விவசாயிக்கு தொழிலாளிக்கு கொடுக்கு அந்த திட்டத்தை கொண்டாந்து மூடி வச்சு கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா திறக்கப்படும். விவசாயிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், அந்த குடிமராமத்து திட்டம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா தொடரும். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொடரும். அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறக்கப்படும். 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. மக்களுடைய செல்வாக்கிழந்த இளைஞருடைய செல்வாக்கிழந்த காலத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்டு வேகமாக அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இப்போ லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. தரமில்லாத லேப்டாப். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து அவள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கி இருக்கிறோம். அதன் மூலம் இதுவரை 3000 பேர் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்குது. இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைச்சவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. அது எனக்கு தெரிந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கடனை அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படிக்கணும் மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை அல்லவா? இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்குதா? நாம் கொண்டாந்த திட்டத்தை முடக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல அதிமுக ஆட்சி வந்த உடனே எல்லா குடும்பத்தையும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் அதிமுக ஆட்சி வந்த உடனே குடும்ப தலைவர் மீது ₹2000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதம் பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு மானியம் ₹25,000 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 விலையில்லா சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் ஒவ்வொரு தைப்பொங்கல் ஆண்டும். அதே போல இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யும். அதே போல இன்னைக்கு அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் அனைத்து ஏழைகள் ஜாதி பாகுபாடு இல்லாம வீடு இல்லாத அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு நகரத்திலும் கட்டிக் கொடுக்கப்படும், கிராமத்திலும் கட்டிக் கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிர மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி, அவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி வாங்கி நடத்துகிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பதிவு செய்து ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபடுகிற பொழுது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் இறந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இது ஒதுக்கப்படும் நிவாரண உதவி. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்து பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள், அந்த மரமேறும் தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மரமேறும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வாங்கி கொடுக்கப்படும். அதுபோல சலவை தொழிலாளர்கள் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும்.
இப்போ அதிமுக ஆட்சியில் இங்கே ஆற்றுலேருந்து மஞ்சளிக்கு ரயில்வே கேட்டிருக்குது. அதில் உயர்மட்ட பாலம் கட்டப்படும்னு அறிவித்தேன். அது கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி உடனே அந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கி ஆத்தூர் நகரத்தில் உள்ளே போய் வெளியில் போகணும். நகரத்து வழியாக போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. அதற்காக அங்கே புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தேன். ஒரு பகுதி தான் நிறைவேற்றிருக்குது. எஞ்சி பகுதியும் அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.